அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே காளியம்மாள் தாவேக கட்சியில இணைய போறாங்க அப்படின்னு அதிகமாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது குறித்த எல்லா விவரங்களையுமே நாம் தமிழர் கட்சியின் கமலி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காளியம்மாள் மீண்டும் கட்சியில இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றத கமலியுடைய வீடியோல இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. காளியம்மாள் கட்சியில இருந்து விலகினதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்த சர்ச்சையில ஒண்ணு காளியம்மாள் நிச்சயமாக சீமான பழி வாங்குறதுக்காகவும் சீமானோட ஒரு பெரிய இடத்த தொடணும் அப்படின்றதுக்காக தாவேகாலையோ அல்லது திமுகலையோ இணைவாங்க அப்படின்றதா நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பகிர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததற்கு ஒரு முதல் முக்கிய காரணமே காளியம்மாள் தான். காளியம்மாள் இல்லைன்னா சீமான் கூட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சீமானுடைய எதிர்ப்பாளர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வன்மத்தை தற்போது ட்விட்டர் முழுக்க கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானுக்கு அடுத்தபடியாக யாராவது முக்கிய பொறுப்புல வந்துட்டாங்க அப்படின்னாலோ, அல்லது ஊடக வெளிச்சம் அதிகமாக யாருக்காவது கிடைச்சிடுச்சு அப்படின்னாலோ, உடனடியாக சீமான் பொறாமைப்பட்டு அவங்கள கட்சியிலிருந்து தூக்கிடுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் தொடர்ச்சியாக வர வர, காளியம்மாள் கூட பார்த்தீங்கன்னா, தற்போது இதற்கு ஒரு விளக்கமும் குடுத்திருந்தாங்க. என்னுடைய சொந்த விருப்பத்துல இருந்தா கட்சியிலிருந்து நான் வெளியேறினேனே தவிர, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன ஒருபோதும் வெளிய போக சொல்லல அப்படின்றத காளியம்மாளே பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க சீமானோட மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு கேட்கிற எல்லா இடத்திலயுமே காளியம்மாள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, எனக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அண்ணன் தங்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது குடும்ப பிரச்சனை அப்படின்ற காரணத்தினால எங்களால வெளிய சொல்ல முடியாது அப்படின்னும், அண்ணன் சீமான் அவர்கள நேர்ல சந்திக்க முடிஞ்சா நிச்சயமாக நான் சந்திச்சு பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காளியம்மாளும், நத்தம் சிவசங்கரனும் தற்போது தாவேகால இணைய போறாங்க அப்படின்னு அதிகமாக தகவல்கள் வெளியாகிய நிலையில, இது குறித்த பதில நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவோ, அல்லது தாவேகா சார்பாகவோ யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான், தற்போது நாம் தமிழர் கட்சியில ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வேட்பாளர் கமலி பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான காளியம்மாள் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப நாங்களே ஏற்பாடு பண்ணி தர போறோம் அப்படின்னும், எது எப்படியாக இருந்தாலும் காளியம்மாளும், அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்களும் தாவேகாலயோ அல்லது திமுகலயோ இணைவதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றத கமலி அவர்களுடைய வீடியோல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன், இடுமனம் கார்த்தி அவங்களுடைய வலைவலியிலயும், விவாத மேடைகள்லயும் பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் குறித்த கேள்வி வந்தாலோ, அல்லது நத்தம் சிவசங்கரனுடைய கேள்வி வந்தாலோ, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு எங்களிடம் கேட்காதீங்க. இது எங்களுடைய சொந்த கட்சியின் பிரச்சனை அப்படின்னு கடந்து சென்றிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க மீண்டும் கட்சியில இணைவாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. இதற்கு பதிலளிக்கிற மாரி தற்போது கமலி வீடியோ வெளியிட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையுடைய வேட்பாளரான தாரிகா கூட பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த ஒரு விஷயம் குறித்து பேசுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.